மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை நேர வந்தனங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியின் இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த இலக்கண பகுதியில் கடைசியாக இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்ற விடயத்தை பற்றிய கருத்து சொல்லப்பட்டிருக்குது. வழக்கு என்று சொல்லப்படுகிறது. அதில் 2 விதமான வழக்குகள் வருகின்றன. ஒன்று இயல்பு வழக்கு, அடுத்த தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்குகளில் 3 விடயம் வருகிறது. ஒன்று இலக்கணம் உடையது, அடுத்தது இலக்கண போலி, அடுத்தது மறு என்று சொல்லப்படுகின்ற விடயம் வருகின்றது. அதாவது தமிழில் பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் அல்லது சொற்றொடர்களை வழக்கு என்று அழைக்கப்படும். இந்த வழக்கை ஒன்று இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று 2 வகைப்படுத்தலாம். இயல்பு வழக்கை நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். இலக்கணம் உடையது, இலக்கண போலி என்று சொல்லப்படும், அடுத்தது மறு என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம். இலக்கணம் உடையண்டா என்னண்டா, தமிழில் உள்ள இலக்கண விதிமுறைகளுக்கு அமைவாக வருகின்ற சொற்களை நாங்கள் என்னென்னு சொல்ல வேண்டாம், இலக்கணம் உடையது. இலக்கண போலி என்றால் தமிழில் உள்ள இலக்கணத்திற்குட்பட்ட சொற்றொடர்கள் காலப்போக்கில மாறி முன்னால இருக்க வேண்டிய சொல் பின்னாலும், பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து பொருள் மாறுபடாது அமைந்திருக்கும் என்றால் அதை சொல்லுவோம் இலக்கண போலி என்று சொல்லப்படும். இலக்கணம் உடையது, அடுத்தது இலக்கண போலி. இல்முன் என்பது முன்றில் என்று சொல்லப்படுகிறது. நகர்ப்புறம் என்றது புறநகர் என்று சொல்லப்படுகிறது. இல்வாய் என்பது வாயில் என்று சொல்லப்படுகிறது. வாய்க்கடை என்பது கடைவாய் என்று சொல்லப்படுகிறது. கால்வாய் என்பது வாய்க்கால் என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் சொற்களில் வரும் எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கு பதிலாக ஒத்த ஒலியினுடைய வேறு எழுத்துக்கள் நின்று ஒலிப்பதுண்டு. அவ்வாறானவற்றை எழுத்து போலி என்று அழைப்போம். ஐயர் என்று சொல்லப்படுறது மொழிமுதற் போலி. ஔவை என்று சொல்லப்படுகிறது மொழிமுதற் போலி. மயல் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மொழி இடைப்போலி என்றால் சொல்லின்ற இடையில வார எழுத்து போலியாக வரும். அடுத்தது சொல்லின்ற இறுதியில உள்ள எழுத்து போலியாக வர சொல்றது மொழி இறுதி போலி. மறு என்றா என்னென்றால் இயல்பாக வழங்கி வரும் சொற்கள் அல்லது சொற்றொடர்களில் சில இலக்கணம் சிதைவடைந்தும் சொல்லுருவம் கெட்டும் வழங்கி வருமாயின் அதை மறு என்று சொல்லுவோம். இலக்கணம் கெட்டும் அப்படி வழங்கி வரப்படுமாயின் அது மறு என்று சொல்லப்படும். அருமருந்து என்ன என்பது அருமந்து என்று சொல்லப்படுகிறது. ஆடு தொடா பாலை என்பது ஆடாதோடு என்று சொல்லப்படுகிறது. சுருதி என்பது சுதி என்று சொல்லப்படுகிறது. செல்வ சந்நிதி என்பது சந்நிதி என்று சொல்லப்படுகிறது. சோழநாட சோனாடு என்று சொல்லுகிறோம். நல்லூர் என்பதை நல்லு என்று சொல்லுகிறோம். பொன்கொடு தீவை புங்குடு தீவு என்று சொல்கிறார்கள். யாழ்ப்பாண நகரை யாழ் நகர் என்று சொல்லுகிறோம். அடுத்தது தகுதி வழக்கு. ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று வேறு ஒரு சொல்லால கூறுவதை சொல்றது தகுதி என்று எண்ணப்படும் சொல் வழக்க சொல்வது தகுதி வழக்கு. இது 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்கலம், குழு உக்குறி என்று சொல்லப்படும். இடக்கரடக்கல் என்றா என்னடா, சபையில சொல்லத்தகாத ஒரு சொல்லை மறைத்து வேறு வகையில சொல்றது இடக்கரடக்கல் என்று சொல்லுவோம். அடுத்தது அமங்கலமான ஒரு சொல்லை மறைத்து மங்கலமாக சொல்றது. செத்தார் என்பதை துஞ்சினார், இயற்கை எய்தினார், மறைந்தார், காலமானார், இறைபதம் எய்தினார் என்று சொல்றோம். நச்சு பாம்பை நல்ல பாம்பு என்று சொல்லுகிறோம். குழுக்குறி என்றா என்னென்றா, ஒரு குழுவினர் தமக்கிடையிலே கருத்துக்களை பரிமாறுவதற்கு பயன்படுத்தப்படுகிற சொல் வழக்கை சொல்லுவோம். குழு உக்குறி சொற்கள் என்று சொல்லுவோம்.
வேடர்கள் கல்லை சொல்விளம்பி என்று அழைத்தார். பொற்கொல்லர்கள் பொன்னை பறி என்று அழைத்தார். அந்தணர்கள் தோசையை சக்கர தாழ்வான் என்று சொல்றது. முட்டை வியாபாரிகள் முட்டையை கொக்கு என்று சொல்றது. இதெல்லாம் என்னவா இருக்குண்டா குழு குறி என்று சொல்லப்படுகின்ற வகைப்பாட்டுக்கள்ல வருகிறது. இதுகள் என்ன செய்யறா தமிழ்ல இலக்கண ரீதியாக வருகின்ற சில கினாக்களுக்கு இந்த அடிப்படையான இலக்கண பகுதிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் விடையெழுத வேண்டிய தேவைப்பாடு ஒன்று என்ன செய்யறா காணப்படுகிறது. இன்றைய வகுப்பில் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் வினைச்சொல் என்றதை பற்றிய சில விடயங்களை நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். தமிழ்ல 4 விதமான சொல் வகைப்பாடு இருக்கிறது. பெயர் சொல், அடுத்தது வினைச்சொல், அடுத்தது இடைச்சொல், அடுத்தது உரிச்சொல் ஒன்று. 4 விதமான சொல் வகைப்பாடுகள் இருக்கின்றன. அதிலே நாங்கள் இன்றைய இந்த வகுப்பில் வினைச்சொல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லினுடைய விளக்கம், அந்த வினைச்சொல்லின் வகைப்பாடுகள் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது 10ஆம் ஆண்டில் நாங்கள் தெரிநிலை வினை, குறிப்பு வினை என்றதை பற்றியும் தனிவினை கூட்டுவினை என்பதை பற்றியும் நாங்கள் 10ஆம் ஆண்டு விடயத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 11ஆம் ஆண்டு பகுதியில் உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை என்று சொல்லப்படுகிற ஒன்றும், அடுத்தது செய்வினை, செயற்பாட்டு வினை என்று சொல்லப்படுகிற ஒன்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. அவைக்கு இன்னொரு தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள், வினை இயல். அவை வினை இயல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதானமான பகுதியில வினைச்சொற்கள், அந்த வினைச்சொற்களினுடைய பிரதானமான பண்பியல்கள், அந்த வினைச்சொற்களினுடைய வகைப்பாடுகளை பற்றிய சில அறிமுக ரீதியான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்களா, முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் வினைச்சொல் என்றால் என்னன்னு தெரிய வேணும். இது சிறிய வகுப்புகளையும் வினைச்சொல்லை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். வினைச்சொல் என்றால் அது 2 பிரதானமான பண்பியல்புகளை தன்னகத்தை கொண்ட சொல். என்னவா இருக்க வேண்டாம் வினைச்சொல்? ஒன்று செயலினை உணர்த்தி. என்னத்தை உணர்த்தி என்றால் செயலினை உணர்த்தி. செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல். செயலினை உணர்த்தி காலத்தினை காட்டி வருகின்ற சொல். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற அந்த சொல்லை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்றால் வினைச்சொல். செயல் ஒன்று உணர்த்தப்படுகிற அதே வேளை காலம் ஒன்று காட்டப்படும் என்றால் அந்த சொல்லை தமிழ்ல நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்றால் வினைச்சொல். உதாரணத்துக்கு எழுதினான் என்ற ஒரு சொல்லை நான் சொல்லுகிறேன். எழுதினான் என்ற ஒரு சொல்லை எடுத்தால் இங்க செயல் ஒன்று உணர்த்தப்படும் அதே வேளை இந்த சொல் காலத்தையும் என்ன செய்யும் என்றால் காட்டும். எழுதினான் என்ற சொல்லை பிரித்தால் எழுது என்றதோட இன்னென்ற இறந்த கால இடைநிலையும் ஆன் என்ற விகுதியும் இணைந்தவர். எழுது சக இன் சக ஆன் தான் எழுதினான். இந்த எழுதுகின்ற சொல்ற இதுக்கு வழங்கப்படுகிற வேர் வினைச்சொல்லின் முன்னுக்கு வாரதுக்கு பேர் பாகுதி. இந்த ஆண் என்பதற்கு வழங்கப்படுகிற வேர் என்னவா இருக்கும் என்றால் விகுதி என்று சொல்லப்படும். இந்த இன்னன்னாக்கு வழங்கப்படுகிற வேர் இறந்த கால இடைநிலை. என்ன கால இடைநிலையா இருக்கும் என்றால் இறந்த கால இடைநிலையாக கருதப்படும். இதுல பார்த்தீங்கள் என்றால் செயல் ஒன்று உணர்த்தப்படுகிற அதே வேளை காலமானது காட்டப்படும் என்றால் அந்த சொல்லை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் என்றால் வினைச்சொல் என்று நாங்கள் சொல்லுவோம். செயலினை உணர்த்தி
காலத்தை காட்டி வருகின்ற அந்த சொல்லை நாங்கள் தமிழில என்ன சொல் என்று நாங்கள் அழைக்கலாம் என்றால் வினைச்சொல் என்று குறிப்பிடுவோம். அப்போ அந்த வினைச்சொல்ல செயல் என்னவா இருக்கும் என்றால் அதில் வார வினையடியின் ஊடாகவும் காலமானது அதில் வருகின்ற இடைநிலையின் ஊடாகவும் என்ன செய்யப்படும் என்றால் உணர்த்தப்படும். அதாவது அதில் வார இடைநிலையின் ஊடாக அந்த காலம் என்ன செய்யுமெண்டா உணர்த்தப்படும். செயல் வினை அடியின் ஊடாகவும் காலமானது அதில் வருகின்ற அந்த இடைநிலையின் ஊடாகவும் உணர்த்தப்படும். இறந்த காலத்தை காட்டுகின்ற ஒரு சொல்லில் இறந்த கால இடைநிலையும், நிகழ்காலத்தை காட்டுகின்ற ஒரு வினைச்சொல்லில் நிகழ்கால இடைநிலையும், எதிர்காலத்தை உணர்த்துகின்ற ஒரு வினைச்சொல்லில் எதிர்காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகளும் அமைந்து வரலாம். எழுதிக் கொள்ளுங்கள். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல் வினைச்சொல் என்று குறிப்பிடப்படும். செயலினை உணர்த்தி காலத்தை காட்டி வருகின்ற சொல் வினைச்சொல் என்று குறிப்பிடப்படும். இங்கு செயல் ஆனது வினை அடியின் ஊடாகவும் செயல் ஆனது வினை அடியின் ஊடாகவும் செயல் ஆனது வினை அடியின் ஊடாகவும் காலம் ஆனது இடைநிலையின் ஊடாகவும் உணர்த்தப்படுவதை அவதானிக்கலாம். எழுதினான் என்ற சொல்லை பிரிக்கின்ற பொழுது எழுது சக இன் சக ஆன் என்று அது பிரியும். எழுது சக இன் சக ஆன் என்று பிரியும். எழுது என்பது பகுதியாக கருதப்படுகிற அதே வேளை ஆண் என்பது விகுதியாக கருதப்படும். இன் என்பது இறந்த கால இடைநிலையாக கருதப்படும். எழுதினான் என்ற சொல்லி எடுக்க செயல் எழுது என்ற செயல் உணர்த்தப்படும் அதே வேளை காலமானது என்ன காலத்தை காட்டுகின்றதென்றால் இறந்த காலத்தை உணர்த்துவதாக அமைகின்றது. இனி சின்னொரு தலையங்கம் வினைச்சொல்லின் அமைப்பு. வினைச்சொல்லின் அமைப்பு. வினைச்சொல்லானது ஒரு அமைப்பில் தான் என்ன செய்யமெண்டா காணப்படும். ஒன்று வினையாடி அதோட கால இடைநிலை அடுத்தது விகுதி என்ற அமைப்பில் காணப்படும். ஒரு வினையடி கால இடைநிலை விகுதி என்ற அமைப்பில் என்ன சொல் காணப்படும் என்றால் வினைச்சொல் ஒன்று இருக்கும். ஒரு வினையடி ஒன்று கட்டாயம் இருக்கும். அதோட இடைநிலை என்பது கட்டாயம் வரும். அதோட விகுதி என்றது வரும். இந்த இடைநிலையில
மூன்று விதமான இடைநிலைகள் இருக்குது. ஒன்று இறந்த கால வினை இடைநிலை. இறந்த கால வினை இடைநிலை இது முதலாவது. இரண்டாவது இருக்குது நிகழ்கால வினை இடைநிலை. இரண்டாவது இருக்குது நிகழ்கால வினை இடைநிலை. மூன்றாவது இருக்குது எதிர்கால வினை இடைநிலை. இந்த மூன்றில ஏதாவது ஒன்று ஒரு வினைச்சொல்ல கட்டாயம் பெறும். அது இறந்த காலத்தை உணர்த்துகிற வினைச்சொல்லில் இறந்த கால இடைநிலையும், நிகழ்காலத்தை உணர்த்துகின்ற வினைச்சொல்லில் நிகழ்கால இடைநிலையும், எதிர்காலத்தை உணர்த்துகின்ற ஒரு வினைச்சொல்லில் எதிர்கால இடைநிலையும் அமைந்து வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். வினைச்சொல் என்றால் அதற்கு ஒரு பண்பு ஒன்று இருக்கும், அதேபோல அதற்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். வினையடியோட கால இடைநிலையும் விகுதியும் சேர்ந்ததாகத்தான் என்ன சொல் அமைந்திருக்கும் என்றால் அந்த வினைச்சொல் அமைந்திருக்கும். எழுதிக் கொள்ளுங்கள். வினைச்சொல் ஒன்றானது வினை அடியுடன் கால இடைநிலையும் விகுதியும் கொண்டமைந்ததாக கொண்டமைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. கால இடைநிலை ஆனது மூன்று விதமான தன்மைகளில் அமைந்திருப்பதை அவதானிக்கலாம். இறந்த கால வினை இடைநிலை, நிகழ்கால வினை இடைநிலை, எதிர்கால வினை இடைநிலை. இனி சின்னொரு தலையங்கம், வினைச்சொற்களின் பண்புகள். வினைச்சொற்களின் பண்புகள். ஒன்று வினைச்சொல்லில முதலாவது பண்பு சேல உணர்த்தி காலத்தை காட்டும். செயலை உணர்த்தி காலங்காட்டும் என்பது பிரதானமான ஒரு பண்பு. இரண்டாவது வினை அடைய ஏற்கும். வினை அடைய ஏற்கும் என்ற ஒரு பண்பு. மூன்றாவது திணை, பால், எண், இட விகுதிகளை ஏற்கும்.
திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். அடுத்தது வினைச்சொற்கள் வேற்றுமை உருவை ஏற்காது. வினைச்சொற்கள் வேற்றுமை உருவினை என்ன செய்யாதண்டா ஏற்காது. மாறாக வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்றால் அதுக்கு வழங்கப்படுகிற பேர் வினை ஆல் அணையும் பேர். வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்காது, மாறாக வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்றால் வினையால் அணையும் பேர். அடுத்தது வினைச்சொற்கள் ஏவற்பொருளில் வரும். வினைச்சொற்கள் ஏவற்பொருளில் வரும். முதலாவது பண்பு செயலை உணர்த்தி காலத்தை காட்டும். வினை அடைகளை ஏற்று வரும். திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்காது. வினைச்சொல் ஏவற்பொருளில் வரும். இவ்வளவும் ஒரு வினைச்சொல்லினுடைய என்னவாயிருக்கும் என்றால் பிரதான பண்பியல்புகளாக காணப்படும். இந்த பண்பியல்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வினைச்சொல் ஒன்று என்ன செய்யும் என்றால் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதலாவது வினைச்சொல் செயலை உணர்த்தி காலத்தை காட்டும். இரண்டாவது வினையடைகளை ஏற்று வரும். திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்காது, மாறாக ஏற்று வந்தால் வினையால் அணையும் பேர். அடுத்தது வினைச்சொல் ஏவற்பொருளில் வரும். அழுதுங்கோ. வினைச்சொற்களுக்கு பின்வரும் பண்பு இயல்புகள் காணப்படுகின்றன. ஒன்று செயலினை உணர்த்தி காலத்தை காட்டும். வினை அடைகளை ஏற்று வரும். வினை அடைகளை ஏற்று வரும். வினைச்சொற்கள் திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொற்கள் திணைபால் எண்ணிட விகுதிகளை ஏற்கும். வினைச்சொற்கள் வேற்றுமை உருவினை ஏற்காது. அடுத்த வினைச்சொற்கள் ஏவற்பொருளில் வரும். இனி வினைச்சொற்களின் வகைகள். வினைச்சொற்களின் வகை என்று சொல்லப்படுகின்ற அடுத்த விடயம், வினைச்சொற்களை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று முதலாவது முற்றுவினை. முற்றுவினை. இரண்டாவது என்ன வினை என்றா எச்சவினை. ஒன்று முற்றுவினை, அடுத்தது எச்சவினை. எச்சவினையை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று பேரெச்சம், இரண்டாவது வினையச்சம். ஒன்று பேரெச்சம், அடுத்தது வினையச்சம். முற்றுவினை என்றதுக்குள்ள கன வகைப்பாடுகள் இருக்கின்றன. முற்றுவினைக்கு தெரிநிலை வினை, அதோட தொடர்பானது குறிப்பு வினை.
தெரிநிலை வினை குறிப்பு வினை. அடுத்தது ஏவல் வினை. அதோட தொடர்பானது வியங்கோள் வினை. உடன்பாட்டு வினை அதோட தொடர்பானது எதிர்மறை வினை. தன்வினை அதோட தொடர்பானது பிறவினை. தனிவினை அதோட தொடர்பானது கூட்டு வினை. ஒன்று தெரிநிலை வினை குறிப்பு வினை, ஏவல் வினை வியங்கோள் வினை, உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை, தன்வினை பிறவினை, தனிவினை கூட்டு வினை. அதோடு ஒன்று இருக்குது செய்வினை. அதோட தொடர்பான ஒன்று இருக்குது செயற்பாட்டு வினை. இவ்வளவும் முற்றுவினையினுடைய வகைப்பாடு. தெரிநிலை வினை குறிப்பு வினை, ஏவல் வினை வியங்கோள் வினை, உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை, தன்வினை பிறவினை, தனிவினை அதோட தொடர்பானது கூட்டு வினை, செய்வினை அதோட தொடர்பானது செயற்பாட்டு வினை. அடுத்தது செயற்படு பொருள் குன்றிய வினை, அதோட தொடர்பானது செயற்படு பொருள் குன்றாத வினை. 7 சோடிகள் வரும். 2 14. எச்ச வினயத்துக்குள்ள 2 வரும். ஒன்று பேரெச்சமம் என்றும் அடுத்தது ஒரு எச்சம் இருக்குது வினையச்சம். இவ்வளவுதான். அதாவது வினை சொற்களினுடைய வகைப்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற விடயத்துக்குள்ள வருகின்றது. ஒன்று முற்றுவினை, அடுத்தது எச்ச வினை. முற்றுவினையில் தெரிநிலை வினை குறிப்பு வினை, ஏவல் வினை வியங்கோள் வினை, உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை, தன்வினை பிறவினை, தனிவினை கூட்டு வினை, செய்வினை செயற்பாட்டு வினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாத வினை என்று இருக்கின்றது. அடுத்தது அங்கால எச்ச வினையில பார்த்தீங்கள் என்றால் ஒன்று பேரெச்சம் என்று ஒரு எச்சம் இருக்கின்றது. அடுத்தது ஒரு எச்சம் இருக்குது வினையச்சம். எழுதுங்கோ. வினை சொற்களை 2 பிரதான அடிப்படைகளில் வகைப்படுத்த முடியும். ஒன்று முற்றுவினை, அடுத்தது எச்ச வினை. எச்ச வினையில 2 இருக்குது. ஒன்று பேரெச்சம், அடுத்தது வினையச்சம். முற்றுவினைக்கு கீழே தெரிநிலை வினை குறிப்பு வினை, ஏவல் வினை வியங்கோள் வினை, உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை, தன்வினை பிறவினை, தனிவினை கூட்டு வினை, செய்வினை செயற்பாட்டு வினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாத வினை. இதில் உங்களுக்கு வாரது 11ஆம் ஆண்டில்
செய்வினை செயற்பாட்டு வினை என்று சொல்லப்படுகிற விடயம் ஏவல் வினை வியங்கோள் வினை என்று சொல்லப்படுகிற ஒரு வகைப்பாடும் உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுதான் இதில் என்ன செய்தண்டா வருகின்றது சுலகரத்தை விளங்கும். ஒன்று செய்வினை செயற்பாட்டு வினை என்றதும் வருகிறது. அடுத்தது ஏவல் வினை அதோட தொடர்பானது வியங்கோள் வினை வருகின்றது. அடுத்தது உடன்பாட்டு வினை அதோட தொடர்பானது ஒன்று இருக்குது எதிர்மறை வினை என்று சொல்லப்படுகின்ற அந்த வகைப்பாடுகள் இந்த இதுக்குள்ள என்ன செய்யறண்டா உள்ளடங்கி வருவதை தரம் 11ஆம் ஆண்டு பகுதியில் உள்ளடங்கி வருவதை நாங்கள் என்ன செய்யலாம்டா அவதானித்துக் கொள்ளலாம். செய்வினை செயற்பாட்டு வினை என்பது 9ஆம் ஆண்டில் படித்த அதே விடயம். உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை என்பது ஒரு புது விடயம். அடுத்தது ஏவல் வினை அதோட தொடர்பானது வியங்கோள் வினை அதுவும் இந்த வகைப்பாடில் வருகின்ற ஒரு விடயமாக இருக்கும். முதலாவது விடயம் எதாக இருக்கும் என்றால் தெரிநிலை வினை. தெரிநிலை வினை என்பது 3 விதமான விடயங்களை வெளிப்படையாக காட்டி வரும் என்றால் தெரிநிலை வினை. காலம், அடுத்தது செய்பவன், அதை சொல்றது கர்த்தா, அடுத்தது 3வது செயல். காலம், செய்பவன், செயல் என்ற 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினையை சொல்றது தெரிநிலை வினை என்று சொல்லுவோம். காலம், செய்பவன், அடுத்தது செயல் என்ற 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற அந்த வினை சொல்லுக்கு வழங்கப்படுகிற பேர் தெரிநிலை வினை என்று அழைக்கலாம். எழுதுங்கோ. காலம், செய்பவன் அல்ல பிரேக்கல்ல கொடுங்கோ கர்த்தா, அடுத்தது செயல் என்ற 3ஐயும் வெளிப்படையாக காட்டி வருகின்ற வினைச்சொல் வகைப்பாடு தெரிநிலை வினை என அழைக்கப்படும். தெரிநிலை வினையிலே இடைநிலையின் ஊடாக காலம் உணர்த்தப்படுகின்ற இடைநிலை ஊடாக காலம் உணர்த்தப்படுகின்ற தன்மையை இடைநிலை ஊடாக காலம் உணர்த்தப்படுகிற தன்மையை அவதானிக்க முடியும்.
படித்தான் என்று சொல்லியிருக்கிறது. படித்தான் என்ற சொல்லை நாங்கள் பார்க்கிற பொழுது இறந்த காலத்தை உணர்த்துகிறது. அந்த சொல்ல நாங்கள் பிரிக்க படிசாக இட்ஸாக இட்ஸாக ஆனண்டு அந்த சொல் என்ன செய்யும்டா பிரியும். படிசாக இட்ஸாக இட்ஸாக ஆன். இதில் வர படிக்கு வழங்கப்படுகிறவை பகுதி, ஆணுக்கு வழங்கப்படுகிறவே விகுதி, இதில் வர இத்தன்னாக்கு வழங்கப்படுகிறவே இறந்த கால இடநிலை, இந்த இத்தன்னாக்கு வழங்கப்படுகிறவே சந்தியாக இருக்கும். இவ்வாறு இந்த படித்தான் என்ற சொல் இறந்த காலத்தை உணர்த்துகின்ற ஒரு தெரிநிலை வினையாக அமைந்து உள்ளது. இவ்வளவு விடயத்தோட இன்றைய வகுப்பை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.